வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஜார்ஜ் பெர்னான்ஷாவுடைய பிக்மேலியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்மேலியன் வாஸ் ரிட்டன் இன் த ஸ்ப்ரிங் ஆஃப் 1912 and was first staged at the Hofer Theater in Vienna on October 16, 1930 in a German language production published in 1960. ஸோ அப்போது பிக்மேலியனை ஃபஸ்ட்டு 1912 தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படின்னா வியன்னாவில் ஹாஃபர்க் தியேட்டரில் இன் மந்த் ஆஃப் அக்டோபர் 16, 1913. ஃபஸ்ட்டு வரும்போது அது ஜெர்மன் லாங்குவேஜில் தான் வந்தது அண்ட் பப்ளிஷ்டு இன் 1916. புக்காக அது வெளிவந்தது 1916 தான். ஸோ அப்போது இந்த டைட்டில் ஆஃப் த பிளே இஸ் இன்ஸ்பயர்ட் பை த லெஜெண்டரி கிப்ரியாட் ஃபிகர் பிக்மேலியன். ஸோ அப்போது இந்த டைட்டில் பிக்மேலியன் அப்படின்ற டைட்டில் எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா சிப்ரியாட் ஃபிகர் பிக்மேலியன் ஹூ இஸ் ஃபியூச்சர்ட் இன் ஒவிட்ஸ் மெட்டமார்ஃபோசிஸ். ஸோ அப்போது ஒவிடுடைய மெட்டமார்ஃபோசிஸில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பிக்மேலியன். ஸோ அதை தான் இவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு ஸ்கல்ப்சர் தட் டிக்ளேர்ஸ் ஹிம்செல்ஃப் அன்இன்ட்ரெஸ்டட் இன் உமன் ஆஸ் ஹி பிலீவ்ஸ் தெம் கரப்ட் அண்ட் ஷேம்ஃபுல். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ட் அண்ட் ஷேம்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போது ஒருத்தவருக்கு உமன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பிக்மேலியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவிடோட மெட்டமார்ஃபோசிஸில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி சூசஸ் டு காவ் எ ஸ்டாச்சு கால்ட் கேலிட்டியா வித் ஹூம் ஹி ஃபால்ஸ் இன் லவ். ஸோ அவர் வந்து ஒரு சிலை ஒன்று வடிவமைக்கிறாரு, கேலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை. அதுக்கு மேலே அவருக்கு லவ் வந்து போகுது. ஸோ அப்போ அந்த சிலைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்குறார். உயிர் கொடுத்து அதை வந்து லவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஷா ரோட் த பிளே ஃபார் த ஆக்டர் ஸ்டெல்லா பேட்ரிக் வித் ஹூம் ஹி வாஸ் வைல்ட்லி இன் லவ். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறவங்க தான் ஸ்டெல்லா பேட்ரிக், ஒரு ஒரிஜினல் ஃபிகர். ஸோ இவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி கேரக்டர். எலிசா அப்படின்ற கேரக்டர் இந்த ஸ்டெல்லா பேட்ரிக்கை இன்ஸ்பயர் பண்ணி வந்தது தான். ஸோ அண்ட் தென் ஷாஸ் பிளே ரிலேட்ஸ் ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ காக்னி ஃப்ளார் கேர்ள் அண்ட் அன் அப்பர் கிளாஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபனட்டிக்ஸ் ஹென்ரி ஹேக்கிங்ஸ் who makes a wager with a friend that he can transform the girl in speech and behavior to the degree that she will be able to pass as a duchess at a social occasion. ஸோ அப்போ இந்த ஷாவோட இந்த பிளே இந்த பிக்மேலியன் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஹென்ரி ஹிகிங்ஸ் அப்படின்றவர் ஒரு ஃபனட்டிஷியன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பூ விற்கிற பொண்ணு மேலே ஒரு பந்தயம் ஒன்று கட்டுறாங்க. அது என்ன பந்தயம் அப்படின்னா அந்த பொண்ணை நான் வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஸ்பீச் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் கேர்ளாக நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பந்தயம் தான் இந்த ஒர்க். ஸோ இதில் யார் யார் கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகிங்ஸ். ஸோ அவருக்கு 40 வயசு. ஸோ பேச்சுலர் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் ஃபனட்டிக்ஸ். எலிசா டூலிட்டில் அவங்க தான் நமக்கு இதில் ஹீரோயின். ஸோ அவங்கள தான் இவங்க அந்த ஒரு மாடஸ்ட் கேர்ளாக அந்த ஒரு ஹையர் கிளாஸ் கேர்ளாக மாற்ற போகிறாங்க. ஆல்ஃப்ரட் டூலிட்டில் எலிசாவுடைய ஃபாதர், கர்னல் பிக்கரிங். ஸோ இவங்க வந்து ஒரு ஹீ இஸ் ஆல்சோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாங்குவேஜிஸ்ட் அண்ட் ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட். இவர் தான் இந்தியாவிலேருந்து வருவாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் ஹிகிங்ஸ் ஹென்ரி ஹிகிங்ஸுடைய மதர், தட் மீன்ஸ் அந்த ஃபனட்டிக்ஸ் ப்ரொஃபஸருடைய அம்மா. மிஸ்ஸஸ் என்ஸ்ஃபோர்ட் ஹில் எ லேடி ஆஃப் தி அப்பர் மிடில் கிளாஸ். கிளாரா என்ஸ்ஃபோர்ட் ஹில் அவங்களுடைய பொண்ணு, டாட்டர். ஃப்ரெட்டி என்ஸ்ஃபோர்ட் ஹில் அவங்களுடைய பையன். மிஸ்ஸஸ் பிஎஸ் இவங்க வந்து ப்ரொஃபஸர் ஹிகிங்ஸுடைய வீட்டில் வேலை செய்கிறோம். நவ் மூவிங் இன் டு த பிளே. ஆக்ட் 1 கவர்ன்ட் கார்டன் அட் 11:15 PM டொரன்ட்ஸ் ஆஃப் ஹெவி சம்மர் ரெயின். ஸோ அப்போது இந்த ஆக்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட்டு 11:15 PMக்கு. ஸோ கவர்ன்ட் கார்டனில் ஸோ அங்கே நிறையா வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது கிளாராவுடைய மதர் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெடி வந்து கேபை வந்து கொண்டு வரதுக்காக போயிருக்கான். ஸோ அவன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகியும் அவன் திரும்ப வரவே இல்லை. ஸோ கிளாரா வந்து அவங்க அம்மா கிட்ட அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து ஃப்ரெட்டி வந்து சொல்லுவான் கேபே எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க. ஸோ அப்போ திட்டும் போது அவன் திரும்ப போயிட்டு வேறு எதனா கேப் இருக்கான்னு நான் பார்க்குறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வந்து லிசா அப்படின்ற ஒரு பூ விற்கிற ஒரு கேர்ளை, ஒரு ஃப்ளார் கேர்ளை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோதிடுவான். ஸோ அப்படி மோதும் போது அவங்க பேஸ்கெட்டில் வச்சுருந்த எல்லா ஃப்ளாருமே வந்து பார்த்தீங்கன்னா
கீழே விழுந்துடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டில் விழுந்துடும். அந்த சேத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விழுந்துடும். ஸோ இப்போ அந்த கீழே விழுந்துட்ட உடனே ஆனால் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் காரை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவன் வந்து போயிடுவான். ஸோ அப்போ அங்கே கர்னல் பிக்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கர்னல் பிக்கரிங் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் க்ரௌட்ஸஸ் கூட இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்போ லிசா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பூவெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டான், எல்லாம் சேத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஸோ அந்த நஷ்டத்தை ஈடுபடுத்துறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் அமௌண்ட்டு கொடுப்பாரு அவங்க லிசாவுக்கு. ஸோ அப்போ லிசாவுக்கு கொடுத்தவொடனே ஸோ அந்த க்ரௌடில் இருக்கக்கூடிய ஒரு பைஸ்டாண்டர் ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, அவர் தான் உனக்கு கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் மணி ஒன்று கொடுத்தாருல, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ளார் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இவங்க இப்படி பண்ணும்பொழுது இவங்க லிசா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேத்துல கீழே விழுந்த அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து திரும்ப அவங்களுடைய பேஸ்கெட்டில் அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், அந்த பைஸ்டாண்டர் சொல்லுவார்ல, நீ அவருக்கு ஒரு பூ ஒன்று கொடுத்தா என்ன, நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே லிசாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணலல்ல, நான் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் நேர்மையாக தான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க லிசாவும் என்ன நினச்சி பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஹிக்கிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லிசா கிட்ட அவர் எழுதி வச்சுருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. என்னென்னா, இது இட்ஸ் நாட் ஏ ரெக்கார்ட் ஃபார் எ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், இது எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ஒரு குற்றம் சுமத்துறதுக்காக எழுதப்பட்ட ஒரு மிஸ் டீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் சொன்னதை நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். லிசா சொல்லுவாங்க, எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹிக்கிங்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிசா பேசியிருந்தா எப்படி பேசியிருந்திருப்பாங்களோ அதே மாதிரி அவர் அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத படித்து காமிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்ஸில் அந்த நிறைய பேர் சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பூவெல்லாம் கீழே வந்ததெல்லாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், இவர் எப்படி இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் க்ரௌடில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் பேசுவார், ஸோ அவங்களுடைய ஹோம் டவுன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அம்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த டைம்லேயே ஹிக்கிங்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு டாக்ஸியை ஒன்று விசில் பண்ணி கூப்பிட்டு கிளாராவையும் அவங்க அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பி விட்டுருவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்போ லிசா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வந்த அந்த ஃப்ளவர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஹிக்கிங்ஸஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா லிசா கிட்ட பேசுவாங்க. ஸோ அப்போ லிசா கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவார் என்னென்னா, இவர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு, இவருக்கு ஹி ஸ்போக் சான்ஸ்கிரிட், இவருக்கு சான்ஸ்கிரிட் தெரியும் அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. இதை பிக்கரிங் கிட்ட ஹிக்கிங்ஸ் சொன்னோடனே பிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவார், இவங்க எப்படி இந்த அளவுக்கு வந்து நான் யாருன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிக்கரிங் வந்து ஹிக்கிங்ஸை பார்க்குறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனட்டிஷியன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து லிசாவுக்கு வந்து ஏன் ட்ரெயின் பண்ணக்கூடாது, லிசாவுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா லிசாவை நம்ம ஒரு டச்சஸ் ரேஞ்சுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும், சோஷியலி ஒரு சமுதாயத்தில் மதிக்கத்தகுந்தக்கூடிய ஒரு பெண்ணாக நம்மளால் வந்து பார்த்தோன்னா அவங்களை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது லிசா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் என்கிட்ட இதுதான் கடைசியாக என்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸு, நீங்கள் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் குறையுது, நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ரெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ரெண்ட்டுக்கு அமௌண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத பார்த்துட்டு ஹிக்கிங்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்ககிட்ட ரெண்ட்டுக்கு கம்மியாக கண்டிப்பாக அமௌண்ட் குறையவே குறையாது, பிகாஸ் அவர் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட காசு கொடுத்து இது வாங்கும் போது உங்ககிட்ட ½ crowns வந்து சேஞ்ச் இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு காசு குறையும், ½ crowns மேலே உங்ககிட்ட சேஞ்ச் இருந்திருந்தால் யூ ஹேவ் எனஃப் மணி டு பே யுவர் ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. அண்ட் இவங்க வந்து லிசாவுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் இவங்க பிளான் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க லிசாவுக்கு ட்ரெயின் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஃப்ரெட்டி வந்து அந்த இடத்துல கேபோட வருவார். பட் அவருக்கு தெரியவே தெரியாது
அவங்களுடைய அம்மாவும் அவங்க கிளாராவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி வந்து அந்த பிளேஸை விட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மூவிங் ஆன் டு ஆக்ட் 2. ஆக்ட் 2ல் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் 11 AM ஹிக்கிங்ஸும் பிக்கரிங்கும் ஹிக்கின்ஸோடைய பிளேஸில் தான் இருக்காங்க அட் வெம்புல் ஸ்ட்ரீட். ஹிக்கிங்ஸ் வந்து பிக்கரிங் கிட்ட யூனிவர்சல் ஆல்ஃபாபெட்ஸஸ் எல்லாமே வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது யூனிவர்சல் ஆல்ஃபாபெட்ஸ் அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது தேவர் பிளானிங் டு ஈட் லஞ்ச் பிகாஸ் டைம் இஸ் நியரிங் 11 AM அவங்க பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இட்ஸ் மூவிங் ஆன். ஸோ அப்போது தே ஆர் பிளானிங் டு ஈட் லஞ்ச். அப்போது வந்து மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து லிசாவை காமிக்கிறாங்க. லிசா வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிசா வந்து நேற்று நைட்டு அவங்க ஷி வாஸ் ஸோ ஷேபி. அவங்க வந்து கொஞ்சம் சேரும் சகத்தியமாக இருந்தாங்க. பிகாஸ் அந்த கீழே விழுந்த அந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுல மழையில் நனைஞ்சி போயிட்டு அப்படி இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்க இங்கே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபில் தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் லெசன்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஹிக்கின்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் பணமும் நான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பட் பணமும் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிக்கிங்ஸு முந்தின நாள் நைட்டு இவங்ககிட்ட வந்து நிறைய பணத்தை அந்த பேஸ்கெட்டில் போட்டு வந்திருப்பார். அந்த பணத்தை வந்து இவங்க திருப்பி அவர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த பணம் எனக்கு வேணாம், இந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட தரும்போது நீங்கள் வந்து ரொம்ப குடிச்சிருந்தீங்க, ஸோ உங்களோட மணி வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல அக்சென்ட் உடைய லாங்குவேஜை நான் கற்றுக்கணும். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃப்ளார் ஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ அதனால் என்னோடய லாங்குவேஜ் நல்லா இருந்தால் என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. சப்போ இந்த மாதிரி ஒரு கேர்ளுக்கு டீச் பண்ணக்கூடிய ஐடியா வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகுது ஹிக்கிங்ஸுக்கு. பிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கிங்ஸுக்கிட்ட பெட் கட்டுறாங்க. நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே நீ ட்ரெயின் பண்ணி நீ பாஸ் பண்ண வச்சுட்ட, ஒரு டஜஸ் ரேஞ்சுக்கு நீ வந்து கொண்டு வர வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொண்ணுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு ஃபீஸ், அந்த ஒரு ட்ரைனிங் ஃபீஸையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆனால் லிசா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அந்த 6 மாத காலமும் இங்கேயே ஒரு ஃபுல் டைம் பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது மிஸ்ஸஸ் பிஎஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 6 மாத காலம் 2 மேல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்க முடியும், அந்த மாதிரிலாம் தங்க முடியாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போயிடு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிடு, பேரண்ட் கிட்ட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஎஸ் சொல்லுவாங்க. அப்போ லிசா சொல்லுவாங்க, என்னோடய பேரண்ட் எல்லாம் யாரும் எனக்கு இல்லை, அவங்க வந்து என்னை வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து எப்போ வளர்ந்து என்னால் சுயமாக சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நிலை வந்ததோ அப்போவே நான் வீட்டு விட்டு வந்துட்டேன். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கேர்ளுக்குன்னு சில ஃபீலிங்ஸஸ் இருக்குது. நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேர்ளை வந்து கொஞ்சம் மாடஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு ஒரு மரியாதையாக தான் நீ வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கரிங் வந்து ஹிக்கிங்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ ஹிக்கிங்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ லிசா வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கு பார்ப்பாங்க. அந்த டைமில் ஹிக்கிங்ஸ் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சாக்லேட் தருவாங்க. லிசா அதை சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்ப்பாங்க. ஸோ அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சாக்லேட் பீஸில் பாதி உடச்சி இவங்க கொஞ்சம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஸோ நீ வந்து இந்த இடத்துல இருந்து நீ கற்றுக்கோ, எல்லாத்தையும் கற்றுக்கோ. இந்த டைம் ஆஃப் பீரியட், அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஷாப் வைக்கிறதுக்கான கொஞ்சம் மணியும் நான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து லிசா வந்து அங்கே இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிக்கிங்ஸை கேட்பாங்க, இந்த விமன் கூட இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும், அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, அப்போது இவர் ஹிக்கிங்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அன்வில்லிங்லாம் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஏன்னா பெருசாக அந்த அளவுக்கெல்லாம் ஒன்று அட்ராக்டெல்லாம் ஆகில்லை. ஸோ அப்போ பெருசாக அந்த அளவுக்கெல்லாம் ஒன்று அட்ராக்டெல்லாம் ஆகில்லை அப்படின்னா இப்போ தேர் இஸ் நோ டேஞ்சர் டு த கேர்ள் இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்க அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அண்ட் கொஞ்சமாச்சு வந்து அந்த பொண்ணை வந்து ஃபீலிங்ஸஸோட கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக வந்து நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கரிங் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரூமில் வந்து என்டர் ஆகுறாங்க அண்ட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஹிக்கிங்ஸ் வந்து லிசாவுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக தான் எப்போவுமே நடந்துக்கணும், இது என் மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் லிசாவுடைய அப்பா வந்து ஆல்ஃபர்ட் டூலிட்டில்.
லிசாவை தேடிக்கிட்டு வருவாங்க. இவர் பார்த்த உடனே எங்கே என் பொண்ணு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு வருவாங்க. மேலே அப்ஸ்டேர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் கூப்பிட்டு வரதுக்கு போவார். ஸோ அவங்க அப்பா வந்து அவங்கள ஒரு தடவை மட்டும் தான் கூப்பிட்டு போக முடியும், இல்லை பார்க்க முடியும், அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு டூலிட்டிலுக்கும் ஹிகிங்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ரவர்ஷியல் மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்ட்ரவர்ஷியல் மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் தெரியும் இவர் அவங்களோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்களுடைய லேண்ட்லேடியோட பையனை கூப்பிட்டுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபில் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த பையன் இவங்க திரும்ப வீட்டுக்கு வருவாங்க, திருப்பி நம்ம இவங்களை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்படி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் வந்து அவர் லக்கேஜ் மட்டும் தான் கேட்டாலே தவிர அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றியே வேறு எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காம கேபை அப்படி அமுச்சு விட்டாங்க. ஸோ இவன் வந்துட்டு இவங்க அங்கே நின்றுட்டாங்க, திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்பாவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணி பதறி போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. ஸோ இவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஹிகிங்ஸஸ் வந்து டூலிட்டிலுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுதே இவங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் டூலிட்டில் போயிட்டு லக்கேஜ் பேக்கோட திரும்ப உள்ளே வருவாங்க. ஸோ அப்போ லக்கேஜ் பேக்கோட இவங்க உள்ளார வரும்போது பொண்ணை கூப்பிட்டு போக வந்தவர் எதுக்காக இப்போ லக்கேஜ் பேக்கோட உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ அப்போது டூலிட்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் கூட எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா அது மூலியமாக எனக்கு பணம் கிடைக்கும். அப்போது எனக்கு எவ்வளோ காலத்துக்கு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும், அது வரைக்குமே என் பொண்ணு உங்கள்கிட்ட ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் கூட ஐ டோன்ட் ஒரி அட் ஆல் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆவார். ஏன்னா இது இப்படி ஒரு அப்பாவா அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆவாங்க. ஸோ இவர் போயிட்டு அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. 5 பவுண்ட்ஸ் கிட்ட இவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இவர் வந்து நான் உனக்கு 10 தரேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை எனக்கு 10 பவுண்ட்ஸஸ் வேணாம், எனக்கு 10 பவுண்ட்ஸஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான 5 பவுண்ட்ஸஸ் போக மீதி இருக்கக்கூடிய 5 பவுண்ட்ஸை வச்சு நான் வந்து அதை சேவ் பண்ணணும், இல்லை வேறு யாருக்கும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு 10 பவுண்ட்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 பவுண்ட்ஸஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். ஸோ அண்ட் தென் அவருக்கு 5 பவுண்ட்ஸஸ் மட்டும் கொடுத்து அவங்கள அனுப்பிடுவாங்க. அப்போது லிசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்டர் ஆவாங்க. அவங்க அப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் கிமோனோ, அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டுருக்கும்போது அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு அப்படி ஆளே மாறி போன மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க நிற்பாங்க. ஸோ இதிலிருந்து தான் இவங்களோட ட்ரைனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸோ மெனி நியூ க்ளோத்ஸஸ் எலிசாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்குது. ஸோ அவங்களோட ட்ரைனிங்காக வர இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹிக்கிங்ஸஸ் வந்து ஒரு ரிமார்க் ஒன்று பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் தான் இந்த வேலை இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆக்ட் 3 மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸோட வீட்டில் நடக்குது. அப்போது ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸ் அவங்களுடைய ட்ராயிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹிக்கிங்ஸ் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்க நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, என்ன கெஸ்ட்டு வந்து பார்க்குற டே அப்போது என்னை நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, பிகாஸ் அவங்களெல்லாம் நீ வந்து ஸ்கேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டியிருப்பாங்க. ஆனாலும் ஹிக்கிங்ஸ் வந்து அவங்கக்கிட்ட மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து பிக்கரிங் கிட்ட எலிசா அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு லாங்குவேஜ் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி ஒரு பெட் ஒன்று நான் கட்டியிருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி அந்த பொண்ணுடைய ஆக்சென்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அங்கே வந்து கிளாராவுடைய ஃபேமிலி வந்துருப்பாங்க. ஸோ கிளாராவோட ஃபேமிலி இவரை பார்த்த உடனே, பட் இவங்களை நம்ம எங்கேவோ பார்த்துருக்கோம் அப்படின்ற மட்டும் தெரியும், பட் எந்த இடத்துல பார்த்துருக்குறோம் அப்படின்றது ஒரு க்ளீனாக ஞாபகமே இருக்காது. அந்த டைமில் ஹிக்கிங்ஸை வந்து கிளாரா வந்து இவரை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே இவர் அந்தளவுக்கு பெருசாக அவங்க பக்கம் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டார். ஃப்ரெட்டியும் அந்த இடத்துல வந்துடுவாங்க. ஸோ ஃப்ரெட்டி அந்த இடத்துல வந்து வந்த உடனே இவங்க வந்து எலிசாவை பார்ப்பாங்க. எலிசாவை பார்த்த உடனே ஃப்ரெட்டிக்கு எலிசா மேலே ஒரு க்ரஷ் ஒன்று வந்து வந்துடும். ஸோ எலிசாவை ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இம்ப்ரெசிவாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெட்டி வந்து அவங்க மேலே லவ்வில் விழுந்துருவார். அண்ட் ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரெட்டியை பார்த்த உடனே தான் இவருக்கு தோணும், நம்ம வந்து இவங்களை அந்த ரெய்னி டே அன்றைக்கி பார்த்தோம்ல அந்த பீப்புள் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்
ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இவங்க எலிசா கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து கான்வர்சேஷனை ரொம்ப கம்மியாக தான் பேசணும், ரொம்ப நீ வந்து நிறைய பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களுடைய அந்த அக்சென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஷீ பிலாங்ஸ் டு ஏ லோவர் காஸ்ட் உமன் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எலிசா வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எங்கள் பாட்டி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க, ப்ராபப்ளி அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களாவே தானாகவே வந்து பார்த்தோன்னா இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக வந்து பார்த்தோன்னா இருந்தது. பட் ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரே ஹேட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸ் அண்டு மிஸ் ஹிக்கிங்ஸு, கிளாரா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது மிஸ்டர் கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வருது. அவர் ஒரு அலாம் ஒரு அலர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு எலிசாவை அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறார். ஆனால் இந்த கிளாரா இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நிறைய சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி தேவையில்லாத நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க பேசுனாங்க. தேவையில்லாத அப்படின்னா வேரியஸ் சப்ஜெக்டஸ், ஒரு டு த பாயிண்ட் மட்டும் பேசாமல் வெவ்வேறு விஷயங்களை பேசுறது. ஸோ அப்போது அவங்க அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை பேசும்போது எலிசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அக்சென்ட் ஒன்று வருது, ஒரு ஃபேஷனபிள் ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக்கரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் சம்திங் இந்த கேர்ள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்லாங்கில் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை என்கரேஜ் பண்ணுறாரு. என்கரேஜ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ கப்பல்லேருந்து இறங்கி வர ஹையர் கிளாஸ் பீப்புளுக்கும் இப்போ யாருன்ற இங்கே ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த லோவர் கிளாஸ் பீப்புளுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறது இல்லை. அந்தளவுக்கு வந்து இவங்களுடைய லிசாவுடைய ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவுமே கிளாராவுமே வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இந்த நியூ ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமிங்காக இருக்குது. எங்களுடைய அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிளட்டி அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மிஸ்ஸஸ் கிங்கிங்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெட்டி அடிக்கடி கூப்பிட்டு நீ எலிசா கிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது கிளாராவோட ஃபேமிலி வெளியில் போயிடுவாங்க. மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரை வந்து திட்டுவாங்க. யாரை? ஹிக்கிங்ஸை திட்டுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் அக்சென்ட் வந்து ட்ரைன் பண்ணுறீங்க, இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ கிளவர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகவே ஆகாது. பிகாஸ் ப்ரொனன்சியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்சஸ் ஸ்கில் இல்லை. நீங்கள் சொல்ல வர கண்டென்ட்டை அது எது கவர் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொனன்சியேஷனும் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்கில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு வேரியேஷன்ஸ் ஏற்படுத்தும் கண்டிப்பாக. ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் நல்ல ஒரு ப்ரொனன்சியேஷன் இருந்தது அப்படின்னா. ஸோ அப்போது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிக்கிங்ஸை பெருசாக வந்து திங்க் பண்ண வைக்குது. அண்ட் மிஸ்ஸஸ் பிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன, இவங்க பாய்ஸ் கூட தங்கிக்கிட்டு இருக்காங்க, 2 மென் கூட தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அந்த விஷயத்துலேயும் இவங்களுக்கு உடன்பாடு இல்லை கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, எலிசாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக வந்து இவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவளை எந்த அளவுக்கு டேலண்ட்டாக பண்ணுறோம், அவங்களோட காது பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மிஸ்ஸஸ் பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவளை வந்து நீங்கள் ஒரு பொம்மையாக நடத்துகிற மாதிரி தான் நடத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அப்போது இவர் ஹிக்கிங்ஸ் சொல்லுவார், நாங்கள் வந்து அவருக்கு வந்து பியானோலாம் வாசிக்கிறதுக்கு வந்து நாங்கள் நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை. என்ன அப்படின்னா, இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ அப்போ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் ஹிக்கிங்ஸ் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அப்போது ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா நாம் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு டீசன்ட் ஜென்டில் ஜாப் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க. ஸோ ஆக்ட் 4 மிட் நைட்டில் நடக்குது, விம்பிள் ஸ்ட்ரீட் லேபரேட்டரி கிட்ட இது நடக்குது. ஸோ எலிசா வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருக்காங்க, ரொம்ப பேலாக இருக்காங்க அண்ட் ரொம்ப ட்ராஜிக்காகவும் அவங்க வந்து பார்க்குறதுக்கு இருக்காங்க. ஸோ பிக்கரிங்கும் ஹிக்கிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிசாவை இக்னோர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வேறு திங்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிக்கிங்ஸ் வந்து என்னோடய ஸ்லிப்பர் எங்கே காணோம் அண்ட் ஏதாவது நம்மளுக்கு மெயில் வந்திருக்கா இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
அவங்க வந்து கார்டன் பார்ட்டியில் இருக்கிறாங்க அண்ட் டின்னர் பார்ட்டி போகிறாங்க, ஒபேரா மியூசிக் ஃபெஸ்டிவ் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ எலிசா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டாங்க. ஸோ ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, என்ன இவனுங்க ஒரு சொசைட்டி, இவனுங்க இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் கிளாஸ் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவனுக்கு பிலீவ் பண்ணிட்டானுங்க பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலாக பேசிட்டு போவாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இட்ஸ் ஆல் ஓவர். ஸோ எலிசா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹையர் கிளாஸ் சொசைட்டி லேடிஸை விட ஒரு பெட்டர், ஒரு அவங்கள விட இவங்க ஹையராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா எலிசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிக்கிங்ஸோட ஸ்லிப்பரை தேடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த ஸ்லிப்பர் எடுத்துக்கிட்டு வந்து ரொம்ப ஆங்கராக ரொம்ப விக்ரஸாக அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொலையே பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை முறைச்சி பார்க்குறாங்க. ஸோ ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, எலிசாவை வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸஸ் பிஎஸை வந்து காஃபி மேக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வராரு அந்த ஸ்லிப்பர்ஸை வந்து தேடிக்கிட்டு, எங்கே அந்த காணாமல் போன ஸ்லிப்பர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ எலிசா வந்து பார்த்தீங்கன்னா அதை அவர்கிட்ட தூக்கி போடுறாங்க, இந்த அவனோட ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலிசா ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் என்ன தான் பண்ணுறதே தெரியல. ஸோ உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நீங்கள் என்ன கூப்பிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. பட் நான் வந்து என்னோடய பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹிக்கிங்ஸ் சொல்லுவாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுற, நீ என்ன பண்ணு, போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குன அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீ கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா நல்ல ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏழ்மை நிலையில் இருந்து பூ விற்கும் போது கூட நான் பூ தான் விற்றுனே தவிர என்னோடய உடம்பை விற்கலை. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் வந்து இதுக்கப்புறமே என்னோடய உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹிக்கிங்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, ஒரு மேரேஜை பற்றின இவங்களுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்போது செல்லிங் பாடி இஸ் ஏ மேரேஜ் அப்படின்ற லெவலில் தான் இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மேரேஜை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எலிசா வந்து கேட்குறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிக்கரிங் தான், இல்லை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஒரு வேளை இதெல்லாம் பிக்கரிங் தான் இருந்திருந்தால் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3Dன்ற அந்த ஒரு பட்டம் தேவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஜுவல்ஸ் நீங்கள் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா, அதெல்லாமும் திருப்பி தரணும்ல, அதை நீங்கள் உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா நாளைக்கு நான் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த நகைகளெல்லாம் மட்டும் நான் திருப்பி எடுத்துகிட்டு போய் தர மாதிரி இல்லைனா கண்டிப்பாக நான் அவனோட கழுத்தில் தொங்க விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுவார். அந்த எலிசா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவரை புஷ் பண்ணுவாங்க, அவரோட எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளுவாங்க ஹிக்கிங்ஸை. இந்த இந்த மோதிரமும் வந்து பார்த்தீங்கன்னா பாரோவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது நிதி அங்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் மோதிரத்தை கட்டி அவங்க தந்துடுவாங்க. ஆக்சுவலி அதை வந்து பாரோவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஹிக்கிங்ஸை வந்து ரொம்ப கோவப்படுத்திடும். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப நோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கி இப்படி தூக்கி போட்டுருவார். அப்போது அது ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி ஒன்று வந்து ஒரு ரூமில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு அந்த ஆஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஷஸில் போய்ட்டு விழுந்துடும். ஸோ அப்போது அவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கோவப்படுறேன், பட் என்னோடய கண்ட்ரோலை நான் இழக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவும் ரொம்ப கண்ட்ரோலில் தான் போவார். ஆனால் அவர் அந்த பிளேஸை விட்டு எக்ஸிட் ஆகும்போது டோரை வேகமாக அடிச்சுட்டு போவார். பட் அவரை கொஞ்சம் நம்ம கோவப்படுத்திட்டோம், அவரை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பட வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வேர்டை இவங்களுடைய அந்த ஆக்சென்ட்டில் ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமாக ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து என்னோட ஹார்ட்டை ஊன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போனது. பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, பிகாஸ் இவங்க பக்கம் அவர் கொஞ்சம் மூவ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்ட் 5 மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸுடைய ட்ராயிங் ரூமில் தான் நடக்குது. ஸோ அப்போ அவங்களோட பார்லர் மேய்டு வந்து சொல்கிறாங்க, கீழே வந்து பிக்கரிங்கும் ஹிக்கிங்ஸும் போலீஸை கூப்பிட்டுட்டு கீழே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்லர் மேய்டை மேலே அமிச்சு, நீ போயிட்டு எலிசா கிட்ட வந்து சொல்லிவிடு, இந்த மாதிரி நான் கூப்பிட்ற வரைக்கும் கீழே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிக்கிங்ஸும் பிக்கரிங்கும் உள்ளார வருவாங்க. அப்போ வரும்போது மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸ் அவங்களுக்கு திட்டுவாங்க, ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அவளை வந்து தேடாமல் அவளை காணாமல் போன ஒரு பார்சல் மாதிரி போயிட்டு நீங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்லர் மேய்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் டூலிட்டில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் டூலிட்டில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்லர் மேய்டு போய் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மிஸ்டர் டூலிட்டில் கிளைம் பண்ணுவார், ஹிக்கிங்ஸ் எல்லாம் என்னுடைய சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹிக்கிங்ஸ் சொல்லுவார், உன்னால தான் என்னோடய சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, இது வரைக்கும் நீ எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நீ எனக்கு பே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து மிஸ்டர் டூலிட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ஹிக்கிங்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு லெட்டர் ஒன்று ஒருத்தவங்களுக்கு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க எனக்கு விட்டுட்டு போனது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாரு. இப்போ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி என்னோடது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மிஸ்ஸஸ் கிக்கிங் சொல்லுவாங்க, இதுவும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது தான், நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக கொடுத்துட்டு போகிறதுக்கு இது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் கிக்கிங்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலிசா, மிஸ்ஸஸ் கிக்கிங்ஸு, பிக்கரிங் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்போது எலிசா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருவாங்க. ஸோ கீழே வரும்போது அவங்க அந்த தனக்குன்னு உரிய அந்த ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு கர்வத்தோடையும் அந்த ஒரு திமிரோடையும் வந்து பார்த்தோன்னா அவங்க கீழே வருவாங்க. ஸோ அப்படி அவங்க கீழே வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செல்ஃப் பொசஸ்டாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. அவங்க கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஜென்டில் அக்சென்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கிங்ஸ் கிட்ட பேசுவாங்க. உடனே ஹிக்கிங்ஸ் வந்து சொல்லுவார், நீ பேசுகிற இந்த பேச்சு எல்லாமே உனக்காக நான் சொல்லி கொடுத்தது தான், நான் ட்ரெயின் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ அப்போ எலிசா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக மட்டும் தானே நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு பொண்ணாக மதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எலிசா வந்து அவங்களுடைய கிராட்டிடியூடை பிக்கரிங் கிட்ட மட்டும் காமிப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் என்னை நல்ல விதத்தில் ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மேனரில் நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனர்னால் என்னன்றதே புரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு குத்தலாக ஹிக்கிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அண்ட் எலிசா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தெர் இஸ் எ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எ லேடி அண்ட் எ ஃப்ளவர் கேர்ள். அந்த லேடிக்கும் ஃப்ளவர் கேர்ளுக்கும் இங்கே பெருசாக நான் எந்த ஒரு டிஃப்ரென்சஸுமே வந்து நான் பார்க்கல. ஜஸ்ட் பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லேடியையும் ஒரு ஃப்ளவர் கேர்ளையும் நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதத்தில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்குதே தவிர, மற்றபடி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பண்ணுற விஷயங்களில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பிகாஸ் அப்போது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், என்ன பிக்கரிங்கும் சொல்லுவார், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை தானே நடத்தி வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லுவார். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, ஹிக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்பயுமே ஒரு டர்ட்டாக தானே நடத்தினார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு ஹிக்கிங்ஸ் வந்து கிளைம் பண்ணுவார், நான் எப்பயுமே ட்ரீட் எவ்ரி ஒன் லைக் டர்ட் அப்படின்ற மாதிரி ஹிக்கிங்ஸ் வந்து சொல்லுவார். ஆக்சுவலி எலியும் பூனியுமாக ஹிக்கிங்ஸும் எலிசாவும் வந்து பார்த்தோன்னா பேசிப்பாங்க. அண்ட் டூலிட்டில் வந்து ஹீ இஸ் கெட்டிங் ரெடி டு கோ ஃபார் மேரேஜ். ஸோ அப்போ அவர் போகும்போது பிக்கரிங்கும் அவங்க கூட வந்து பார்த்தோன்னா போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் ஹிக்கிங்ஸும் போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ அப்போ எல்லாருமே போயிட்டப்போ ஹிக்கிங்ஸும் எலிசாவும் மட்டும்தான் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே இருக்கும்போது எலிசா வந்து ஹிக்கிங்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, நான் உன்னை வந்து பார்த்தோன்னா அவன் கூட இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன், நான் அவன் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹிக்கிங்ஸ் சொல்லுவார், நீ என் கூட இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படின்றது நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ நாள் நீ தான் என் கூட இருந்த, நான் அவன் கூட இல்லை. ஸோ அப்போது நான் வந்து இதுக்கப்புறம் எங்கே போனாலும் உன்னை கூட வச்சுக்கலாமா வேணாமன்னு தான் யோசிக்கணும் தவிர நீ யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஓவர் ஆர்குமெண்டேஷன்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் யாராவது ஏற்றுக்கிறேன் அப்படின்னா கூட அது மேபி ஃப்ரெட்டியை கூட வந்து நான் மேரேஜ் பண்ணாலும் பண்ணிப்பேன். என்னோடய வாழ்க்கையிலே நான் யாராவது ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஃப்ரெட்டியை கூட இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை மட்டும் என்னோடய லைஃப்பில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்குமே. ஸோ அப்போது அந்த ஃபைனலாக அந்த ஸ்டேஜில் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக மாறி இருக்கவே மாட்டாங்க. ஸோ எலிசா ரொம்ப டெஸ்பரேட்டடாக எனக்கு ஆக்சுவலி இவர் ஹிக்கிங்ஸ் வந்து அவங்க மேலே கொஞ்ச நாச்சும் அஃபெக்ஷன் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் அவர் காட்டல. ஓகே, ஸோ அதனால் இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லெட்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான், அவனுக்கும் என் மேலே ஒரு கண்ணுன்றது எனக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் மேரேஜின்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன், நான் அவனை கூட பண்ணிப்பேனே தவிர உன்னை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க இதில் முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.